கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நாம் ஒரு விசேஷமான தலைப்பின் கீழே சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிருபை பெற்ற குடும்பம், கிரேஸ் ஃபில்டு ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழே குடும்பங்களுக்கான பாடங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். வேதாகமத்தில் கிருபை பெற்றவள் யார் என்றால் நமக்கு மரியாள் என்று சொல்லிவிடுவோம். புதிய ஏற்பாட்டில் கேப்ரியல் தூதன் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் என்று மரியாளை பார்த்து, இயேசுவின் தாயாக இருந்த மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் சொன்னான். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஸ்திரீகள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த கன்னி பெண்ணுக்கு இயேசுவை தன் கருவில் சுமக்கும் பாக்கியம் கிடைத்ததே, அதுதான் கிருபை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல கிருபை பெற்ற குடும்பம் எது என்று கேட்டால் நீங்கள் எந்த குடும்பத்தை சொல்லுவீர்கள்? பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த கேள்வியோடு தான் இன்றைக்குரிய தியானத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கிருபை பெற்ற குடும்பம் என்ற தலைப்பின் கீழே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கான நல்ல பாடங்களை கர்த்தர் உம்முடைய வேதாகமத்தில் வைத்திருக்கிறீர். நாங்கள் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறவர், இப்பொழுதும் எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிருபை பெற்ற குடும்பம் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஒரு விசேஷமான குடும்பத்தை குறித்து நாம் 10 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்றால் நோவாவின் குடும்பம். இந்த நோவா குடும்பத்தை பற்றி ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரங்களின் அடிப்படையில் இன்னும் எபிரேயர் 11 அதிகாரம், 2 பேதுரு 2 அதிகாரம் ஆகிய இடங்களிலெல்லாம் நாம் இந்த நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலாவது பாடம், நோவாவின் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. The whole family of Noah was saved. ஆதியாகமம் 6 அதிகாரம் 18 வசனம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, இந்த முழு குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்பது எத்தனை ஆச்சரியமான உண்மை. 8 அதிகாரம் 18 வசனம், அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எல்லாரும் உள்ளே போனாங்க, எல்லாரும் வெளியில் வந்தாங்க. அன்பானவர்களே, அப்படியானால் இந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்பது வேதம் நமக்கு அழகாய் காட்டக்கூடிய ஒரு பேர் உண்மை. நமக்கு அந்த உண்மை கதையாக ஏற்கனவே நன்றாக தெரியும். இதில் நமக்கு இருக்கிற பாடம் என்னவென்றால், நாமும் குடும்பத்துடன் கர்த்தரின் வருகையை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். குடும்பமாக தேவ சன்னிதானத்தில் நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பமாக இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேள்வி கேட்டது யார்? இந்த ஜெயிலர், பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரன் கேள்வி கேட்டான். அவனுக்கு பவுல் கொடுத்த பதில்தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் கணவனாகிய நீயும் தகப்பனாகிய நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, நாம் குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நோவா குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டதல்லவா? அந்த முதலாம் உலகம் அல்லது பூர்வ உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பூர்வ உலகம்
தண்ணீரினால் ஜலப்பிரளயத்தினால் பேரழிவை சந்தித்தது. வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க. தேவன் இந்த உலகத்தை அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற உலகத்தை 2ஆம் உலகம் அப்படின்னு சொல்லலாம். நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் 1ஆம் உலகம், பூர்வ உலகம். இப்போ இருக்கிற உலகம், அதாவது நோவா காலத்துக்கு பிற்பாடு, அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகம் கூட சொல்லலாம். ஆகவே இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில். ஆகவே அந்த அக்கினி அழிவிலிருந்து நம்முடைய குடும்பங்கள் முழுவதுமாய் காக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையாகவும் இலக்காகவும் ஜெபமாகவும் இருக்க வேண்டும். ஆமோஸ் 4:12 படிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Prepare to meet thy God, O Israel. பிரியமான தேவப்பிள்ளைகளே, குடும்பமாக தேவனை சந்திப்பதற்கு, வருகையிலே அவரை சந்திப்பதற்கு, குடும்பமாக நாம் காக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 2வது பாடம், பேழைக்குள் இருந்த குடும்பத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 6:21 உனக்கும் அவைகளுக்கும் என்றால் அந்த பேழைக்குள்ளே இருந்த மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றிற்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பேழைக்குள்ளே நோவா குடும்பமும் இன்னும் நிறைய பிராணிகள், பறவைகள் எல்லாம் இருந்தன. எத்தனை நாட்கள் உள்ளே இருந்தார்கள் என்ற கேள்வியை உங்கள் முன்பாக வைத்தால் என்ன பதில் சொல்வீர்கள்? நோவா பேழைக்குள்ளே எத்தனை நாட்கள் நோவா குடும்பமும் மற்ற எல்லா பிராணிகளும் பறவைகளும் இருந்தன என்றால் யோசித்து பாருங்க. நாம் போக போக இந்த பதிலை கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆக எல்லாருக்கும் வேண்டிய சகலவித போஜன பதார்த்தங்களை நீ சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். எல்லாருக்கும் போதுமான ஆகாரம் உள்ளே இருந்ததா? இருந்தது. அவர்களுக்கு ஏதாகிலும் குறைவு ஏற்பட்டதா? ஒரு குறைவும் ஏற்படவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சங்கீதம் 34 நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே கடைசி நாட்களில் பயங்கரமான அழிவை, இக்கட்டு காலங்களை நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவு ஏற்படுமா என்றால் குறைவு ஏற்படாது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்றல்லவா நாம் வாசிக்கிறோம். குளிர்காலத்தில் சில மிருகங்கள் தூங்கிவிடும். சரிங்களா? குளிர்காலத்தில் தூங்கிடும், ஆனால் சாகாது. அப்படி தூங்கக்கூடிய காலகட்டங்களிலே இந்த மிருகங்களுக்கு பசியும் எடுக்காது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குளிர்கால தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைபர்னேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் பேழைக்குள்ளே பறவைகள், மிருகங்கள் எல்லாம் இருந்தன. குளிர்கால தூக்கத்தில் நிறைய மிருகங்கள் தூங்கி இருக்கும். அதனால் நிறைய உணவு தேவைப்பட்டிருக்காது என்று கூட நாம் நம்பலாம். பிரியமானவர்களே, அதே போல கிறிஸ்துவுக்குள் இருக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு குறைவின்றி தெய்வீக மெய்ப்பன் வழி நடத்துவார். உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா, சங்கீதம் 34:9-10 வசனங்கள் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் வாசிக்கிறோம். வரப்போகிற இக்கட்டு காலங்களுக்காக நம்ம அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டுமா? மூட்டை மூட்டையாக தேவையில்லை. ஆண்டவர் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அந்த நோவா குடும்பத்தையும் மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் போஷித்த பாதுகாத்த தேவன் வரப்போகிற இக்கட்டு காலங்களில் நம்மையும் அவர் ஒரு குறைவின்றி காப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3வது பாடம், பூர்வ உலகத்தின் சீர்கெட்ட நாட்களில் நோவாவின் குடும்பம் கிருபை பெற்றிருந்தது. பாருங்களேன், ஆதியாகமம்
6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன திரும்ப திரும்ப வருகிறது இந்த வசனங்களில்? பூமி என்ற வார்த்தை. வேற என்ன திரும்ப திரும்ப வருது? சீர்கெட்டதாக இருந்தது, கொடுமை, கெடுத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போது நோவா காலத்து உலகம் சீர்கெட்டு போய் கிடந்தது. அந்த காலத்தில், நோவா காலத்தில் கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இருந்திருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கணித்து சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்கள், அந்த 20 கோடி மக்கள் மத்தியில், சீர்கெட்டு போன அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் தேவனுக்கு உண்மையாயிருந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 8 பேர் தான். அதே போல் இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பூமி மிகவும் சீர்கெட்டு தான் காணப்படுகிறது. ஈவன் அந்த நோவா காலத்தை காட்டிலும் இப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரமாக சீர்கெட்டு கிடக்கிறது. அன்பானவர்களே, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நாம் இந்த உலகத்தாரோடு சேர்ந்து நம்முடைய வழிகளை, வாழ்க்கையை நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நோவா குடும்பம் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்திக்கணும். சீர்கெட்ட உலகில் சீர்மிகு கிறிஸ்தவ குடும்பங்களாக நம் குடும்பங்கள் விளங்க வேண்டும். பைபிளில் படிக்கிறோம், ஏசாயா 8:18 வசனத்தில், இதோ நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா பக்தன் எழுதுகிறார். அப்போ நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? ஏசாயா குடும்பத்தை போல, நோவா குடும்பத்தை போல அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்க வேண்டும். நோவா குடும்பம் பாருங்க, அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாரு, மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. மழை என்ற ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது, அழிவு ஒரு காரியம், ஒரு பயங்கர அழிவு வரப்போகிறது. இதுக்கு ஒரு அடையாளமாக இந்த நோவா குடும்பம் விளங்கியது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கின்றன? அப்போது ஏசாயா காலத்தில் அவருடைய குடும்பம் அற்புதமாய், அடையாளமாய் விளங்கியது. புது உலகத்தில் நோவா குடும்பம் எவ்வளவு அற்புதமாக விளங்கியது என்று யோசித்து பாருங்கள். நோவா தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா கர்த்தருடைய கண்களிலே அவன் கிருபை பெற்றிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் கிருபை பெற்ற குடும்பமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நோவா குடும்பம் கிருபை பெற்று இருந்தது. பயங்கரமான அந்த மழை, வெள்ளம் இதெல்லாம் தாண்டியும் அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த கொரோனாவெல்லாம் தாண்டி வந்துட்டோம். பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் இறந்து போனார்கள், உண்மைதானே? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் நம்மை கொண்டு தேவன் அவருடைய மகிமைக்காக நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அதனால தாங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆகவே தான் நம்ம கிருபை பெற்ற குடும்பம். நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், மருந்து மாற்றலாம் கரெக்டாக எடுத்துருவேன், கரெக்ட் டைம் சாப்பிட்ருவேன், கரெக்டாக தூங்கிடுவேன், அதனால் நல்லா இருக்கிறோமா? இதுவும் சரிதான். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய கிருபை தான் நம்மை உயிரோடு காக்கிறது, நம் நிர்மூலமாகாது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம் அல்லவா? நோவா குடும்பம் கிருபை பெற்ற குடும்பம். நம்முடைய குடும்பங்களும் கிருபை பெற்ற குடும்பங்கள் தான். கோவிட்-19 தாண்டி பாருங்கள், 2025 வரைக்கும் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். 4வது பாடம், பேழைக்கு வெளியே இருந்த குடும்பங்கள் சிதறி போயின அல்லது மாண்டு போயின.
ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியில ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. பிரியமானவர்களே, எல்லா நர ஜீவன்களும் என்று 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அது நரஜீவன்கள். அன்பானவர்களே, நரஜீவன்கள் என்பதை நீங்கள் அப்படியே ஆங்கிலத்தில் பாருங்கள். வசனம் 7:21, ஜெனிசிஸ் 7:21 கடைசி வார்த்தையை பாருங்கள். அண்ட் எவ்ரி மேன். நரஜீவன்கள் என்றால் மனிதர்கள் என்று அர்த்தம். நரபலி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, மனுஷங்களை பலி கொடுக்கறது. இன்னும் சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதில் பாருங்கள், நரர் என்ற ஒரு வார்த்தை வரும். நரர் என்றால் மனிதர்கள். ஆக எல்லா நரஜீவன்களும் மாண்டன என்றால் எல்லா மனிதர்களும், பேழைக்குள் இருந்த மனிதர்கள் போக வெளியில் இருந்த எல்லா மனிதர்களும் மாண்டு போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாகவே நம்முடைய குடும்பங்கள் பேழைக்குட்பட வேண்டும். ஆண்டவர் நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு எவ்வளவோ கிருபை கொடுத்தார். 120 ஆண்டுகள் கிருபையின் காலம் என்று சொல்லலாம். அந்த கிருபையின் ஆண்டுகளை எச்சரிப்பை கேட்ட ஜனங்கள் அலட்சியம் பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அதனால தான் பாருங்கள், அவர்கள் பேழைக்குட்படவில்லை. ஆனால் கொஞ்சம் பேர் அவருடைய குடும்பத்தார் செய்த பிரசங்கங்களை கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறார்கள். நோவோடு சேர்ந்து அவர்கள் பேழை கட்டுகிற வேளையிலும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜலப்பிரளயத்திற்கு முன்பதாகவே அவர்கள் மரித்து போனார்கள் என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் குடும்பமாக பேழைக்குட்பட வேண்டும். கிறிஸ்து என்ற பேழைக்குட்பட வேண்டும். திருச்சபை அல்லது சத்தியம் என்ற பேழைக்குள்ளாக நம்முடைய குடும்பங்கள் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அன்பானவர்களே, behold, now is the accepted time. behold, now is the day of salvation. இப்பொழுதே நமக்கு இரட்சிப்பின் காலம், இரட்சணிய நாள், ரட்சிக்கப்பட வேண்டிய காலம் இந்த காலம்தான். ஆக என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நம்மை தாழ்த்தி உண்மையிலே நாம் ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் ஒருவேளை கணவர் இன்னும் ஆண்டவரிடத்தில் வரவில்லையா, அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையா, பாரத்தோடு ஜெபிக்கவும். நம்முடைய குடும்பத்தாரின் ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்பட வேண்டிய காலம் இந்த காலம். 5வது பாடம், பேழைக்கு பிரதான ஆசாரியன் நோவா. நோவா was the high priest of his own family. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். And Noah builded an altar unto the Lord. பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அரராத் மலையில் பேழை தங்கியது. பேழையை விட்டு வெளியே வந்த உடனே இந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவங்க பலிபீடம் கட்டினாங்க. சுத்தமான மிருகங்கள் பறவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலி செலுத்தினார்கள், தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, வெளியே வந்த உடனே ஐயோ நமக்கு வீடு இல்லையே,
ஒரு வீட்டை கட்டணுமே அப்படின்னு வீடு கட்டினாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். குடும்பமாக அவர்கள் பேழை விட்டு வெளியே வந்த ஒன்று செய்த முதல் காரியம் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பமாக தேவனை தேடுகிறோமா, குடும்பமாய் ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ குடும்பங்களில் குடும்ப ஜெபம் என்பது இன்றைக்கு இல்லவே இல்லை, அறவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். 100ல் 10 குடும்பங்களில் தான் குடும்ப ஜெபங்கள் சீராக நடக்கின்றன என்று சொல்ல முடியும். அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை. நோவா குடும்பம் செஞ்சது பாருங்கள், முதல் காரியம் பலிபீடம் கட்டி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் ஆசாரியன் கணவனே ஆவான். ஹஸ்பண்ட் என்ற வார்த்தை கணவனுக்கு ஆங்கிலத்தில் அது ஒரிஜினலாக எப்படி இருந்துச்சுன்னா ஹவுஸ் பேண்டு தான் சுருங்கி ஹஸ்பண்டுன்னு ஆயிடுச்சு. ஹவுஸ் பேண்ட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குடும்பத்தை கட்டி காக்கிறவன், குடும்பத்தின் பாதுகாப்பு வளையம், குடும்பத்தின் பாதுகாவலன். பாருங்களேன், நோவா தன் குடும்பத்தையே பாதுகாத்தார். அப்படித்தானே? எவ்வளவு பக்திமானாக அந்த மனிதன் செயல்பட்டிருக்கிறான் நோவா. இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒவ்வொரு கணவனும் அந்த குடும்பத்திற்கான ஆசாரியன் அல்லது அந்த குடும்பத்தின் போதகர் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை. ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ச். குடும்பம்தான் முதலாவது திருச்சபை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்தால் ஒரு சர்ச், அப்படி தானே, திருச்சபை. அதுக்கு ஒரு போதகர் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போதகர் யார் என்றால் அந்த கணவன் தான், அந்த தகப்பன் தான். ஆனால் இன்னைக்கு கணவன்மார்கள் தேவனிடத்தில் மிகவும் பற்றோடு வாஞ்சியோடு இருக்கிறார்களா என்றால் நிறைய பேருக்கு இல்லை. மனைவி தான் பாருங்கள் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. கணவன் தான் தன் குடும்பத்தை, தன்னுடைய மந்தையை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்த வேண்டிய ஆசாரியன் என்பதை நோவா குடும்பம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஆக கணவன்மார்களே, குடும்பத்திற்கு நான் சம்பாதிச்சு போடுறேன், துணிமணி வாங்கி கொடுக்குறேன், சோறு போடுறேன், இதெல்லாம் செய்கிறேன், ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் சந்திக்கிறேன், சரீர தேவைகளெல்லாம் சந்திக்கிறேன், போதுமா? ஆவிக்குரிய தேவைகளையும் கணவன் தான் சந்திக்க வேண்டும். பார்த்தீங்களா, நோவாகத்தானே செஞ்சார். கொலோசியர் 3:18-19 படிக்கிறோம். இந்த 2 வசனங்களை பாருங்கள். முழு குடும்பத்திற்கும் வேண்டிய ஆலோசனைகளை பவுல் சொல்லியிருக்கிறார். மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பி நாட் பிட்டர் அகெயின்ஸ்ட் தெம். ஐயோ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ண பாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 40ல் நாய்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வயசான நாய்க்குணமாக. நாய் என்ன செய்யும்? கடையாக ஓடிக்கிட்டு இருக்கும். மனம் ஒரு குரங்கு அப்படின்வாங்க. மனம் ஒரு அங்காடி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், மனம் ஒரு அங்காடி நாய், கடையாக ஓடும் நாய். நம்மளோட மனசு அப்படி தான். 40 வயசில் அப்படி ஆயிருமா. என்ன ஆகுன்னா, இவளை போய் கல்யாணம் பண்ண பார், அன்றைக்கே வேறு ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணை கட்டியிருந்தேன், நான் அமெரிக்கா போயிருப்பேன், நான் இங்கிலாந்து போயிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மனசு அந்த 40 வயசில் அப்படி அல்லாடும் பாருங்க. ஒரு கசப்பு வரும். பைபிள் சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பி நாட் பிட்டர் அகெயின்ஸ்ட் தெம். பார்த்தீங்களா, கணவன்மார்களுக்கும் மனைவிகளுக்கும் ஆண்டு சொல்கிறாரு. அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் 20-21 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. ஆக ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? அந்த முழு குடும்பமும் தேவனை தேடுகிற குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அன்பு, கீழ்ப்படிதல் எல்லாம் நிறைவாக காணப்படும்.
இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கின்றனவா என்று சற்று நாம் சீர்தூக்கி பார்ப்போம். 6வது பாடம், குடும்பமாய் பேழையை கட்டினார்கள், குடும்பமாய் அரராத் மலை மேல் தங்கினார்கள், குடும்பமாய் பலி செலுத்தினார்கள். எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே, அதாவது தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து மழை வெள்ளம் அவர் பார்த்ததே கிடையாது. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பார்த்தீங்களா, ஒரு கணவன் அப்படின்னா பயபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர் தான் ஆசாரியன். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பாருங்களேன், வசனம் அழகா சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இந்த நோவா குடும்பம் எல்லாரும் ஒன்றாக செயல்பட்டார்கள். நோவா மட்டும்தான் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, எல்லாரும் பிரசங்கம் பண்ணினார்கள். நோவா மட்டும்தான் பேழையை கட்டினாரா? இல்லை, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கட்டினார்கள். ஒன்றாகவே அவர்கள் செயல்பட்டார்கள், நன்றாகவே செயல்பட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நோவா குடும்பம் பேழைக்குள்ளே இருந்த நாட்கள் எத்தனை நாட்கள் என்றால் 377 நாட்கள், 377 days. இது எப்படி என்கிறீர்களா? வேதாமத்தில் ஒரு கணக்கு பாருங்கள். யூத கேலண்டர் படி வருஷத்துக்கு 360 நாட்கள். நம்முடைய கேலண்டரில் 365. இங்கே சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளில் மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு படிக்கிறோம். நோவாவுக்கு 600 வயசாகும் பொழுது 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில் மழை பெய்ய ஆரம்பித்தது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில், இப்போ 601, 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அடுத்த வசனங்கள் பாருங்கள். அவங்க வெளியில் வந்தாங்கன்னு படிக்கிறோம். 600ஆம் வயசில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில் மழை வந்துச்சு. எப்போ வெளியில் வர்றாங்க? 601ஆம் வயதில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் வெளியில் வர்றாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை நாட்கள்? ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். சரிங்களா? 600ஆம் வயதாகும் பொழுது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி மழை பெஞ்சிச்சு. 601ஆம் வயசில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதி வெளியில் வர்றாங்க. அப்போ கணக்கு பாருங்கள், 360 + 10 370 நாட்கள் கிடைத்து விட்டதா? அப்புறம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். 8:4 இல்லை, மன்னிக்கவும், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படின்னு படிக்கிறோம். நோவா குடும்பம் பேழைக்குள்ளே போய் 1 வாரம் உள்ளே தான் இருந்தாங்க. சரிங்களா? 1 வாரம் உள்ளே இருந்தாங்க. இப்போ அதையும் சேர்த்திங்கன்னா 370 + 7 377 377 நாட்கள் அந்த குடும்பம் பேழைக்குள்ளே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, குடும்ப சகிதமாக அவர்கள் எல்லாரும் பேழைக்குள்ளே இருந்தார்கள். 7ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். சரிங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள்.
8ஆம் அதிகாரம் 13, 14 நாம் வாசித்தோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிற உண்மையை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. 377 நாட்கள் தேவனை பின்பற்றுவதில் இவர்கள் குடும்ப சகிதமாக செயல்பட்டார்கள். நமக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க, கல்யாண பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா குடும்ப சகிதமாக வருகை தந்து அப்படின்னு படிப்போம். சரிதானே? இந்த கல்யாணத்துக்கு குடும்ப சகிதமாக வாங்க. நோவா குடும்பமும் பேழைக்குள்ளே குடும்ப சகிதமாக உள்ளே சென்றார்கள். குடும்ப சகிதமாக உள்ளே போனாங்க, குடும்ப சகிதமாக வெளியில் வந்தாங்க. நாமும் ஆலயத்துக்கு போனாலும் குடும்ப சகிதமாக செல்ல வேண்டும். முதல்ல அம்மா போவாங்க, அப்புறம் பின்னாடி பிள்ளைகள் வருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி தெய்வீக ஆராதனை நேரத்தில் அப்பா வந்தாலும் வருவார், வராட்டினாலும் வரமாட்டார். அப்படி தான் இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றன. தேவனை பின்பற்றுவதில் நாம் குடும்ப சகிதமாக செயல்பட வேண்டும். முழு குடும்பமும் கப்பலுக்குள்ளே இருந்தாங்க. முழு குடும்பமும் பேழை கட்டினார்கள். முழு குடும்பமும் பிரசங்கம் பண்ணினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அருளுவதற்கு தேவன் காத்திருக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதுதான் அவசியம். பாருங்கள், யோசுவா 24:15 யோசுவா செய்த தீர்மானம் நம்முடைய தீர்மானமாக வேண்டும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றாரே, அந்த தீர்மானத்தில் நாம் வளர வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 7வது பாடம், நோவா தேவனோடு நடந்தான். நோவா வாக்ட் வித் காட் என்று நாம் வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதாமத்தில் தேவனோடு சஞ்சரித்தவர்கள், தேவனோடு நடந்தவர்கள் 2 பேர் தான் பைபிள் சொல்லுது. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று நோவா. 2 பேரும் தேவனோடு நடந்தவர்கள். அப்போ தேவனோடு நடப்பது, சஞ்சரிப்பது என்றால் என்ன? சஞ்சரிப்பதுன்னா கூடவே வாழ்வது என்று அர்த்தம். சஞ்சரித்தல் என்பதை இந்த நோவாவுடைய அந்த குடும்பத்தாருடைய செயல்பாடுகளிலிருந்து பார்க்கும் பொழுது நம் சில பாடங்களை அழகாக புரிந்து கொள்ளலாம். சஞ்சரிப்பது என்பது நமக்கு 5 முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. சஞ்சரித்தல் என்பது தேவனின் கட்டளைப்படி நடப்பது ஆகும். பாருங்க, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22 படிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே நடப்பது, அதாங்க தேவனோடு சஞ்சரித்தல். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆதியாகமம் 7:5 நாம் படிக்கிறோம் அல்லவா? 2வது, தேவனோடு நடத்தல் என்றால் என்ன? எல்லாவற்றிலும் தேவனின் வார்த்தையை எதிர்பார்த்து அதன்படி நடப்பது ஆகும். வசனம் சொல்லுது பாருங்க, அதே 7:1, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், உள்ளே போங்கன்னு சொன்னார். இந்த சந்ததியில் உன்னை, உன் குடும்பத்தை எனக்கு நீதிமானாக கண்டேன். உள்ளே போங்கன்னு சொன்னார், உள்ளே போனாங்க. 8:16, வெளியில் வாங்கன்னு சொன்னார், வெளியில் வந்தாங்க. நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். ஆண்டவர் போன்னு சொன்னால் போனாங்க, வான்னு சொன்னால் வந்தாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதாங்க தேவனோடு நடப்பது, ஆண்டோடைய வார்த்தையின்படி அப்படியே செய்வது. 3வது, தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது, அதான் தேவனோடு சஞ்சரிப்பது. நம்ம படித்தோம்ல, வெளியே வந்தோடனே பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள். நம்மளோட குடும்பம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒரு நாளில் தேவனை குடும்பமாக தேடுவது தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். வசனம் சொல்லுதில்ல, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 படிக்கிறோம். நம்ம குடும்பங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்றனவா என்பதை நாம் சிந்திப்போம். 4வது என்னவென்றால், தேவனோடு சஞ்சரித்தல் என்பது காணாதவைகளை நம்பி தேவன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகும்.
மழை வரும்னு ஆண்டு சொல்கிறாரு, வெள்ளம் வரும்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியாது நோவாவுக்கு. அப்படியே ஆண்டவரே சரி நான் அப்படியே செய்கிறேன். கப்பல் கட்டுன்றாரு. இது வரைக்கும் கப்பல் பார்த்துருக்கிறாரா நோவா? இல்லை. அவர் உருவாக்குகிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் படித்தோம்ல, எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அன்பானவர்களே, அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அக்கினினால் இந்த உலகம் அழிய போகிறது என்றால் அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாச கண் கொண்டு பார்க்கணும். அது நடக்கும். அது நடக்கும் என்று விசுவாசித்து நாம் தேவனோடு நடக்க வேண்டும். அதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். நான் பார்க்கல, ஆனால் நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட நோவாவுக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5வது, தேவனோடு சஞ்சரித்தல், தேவனோடு நடத்துதல் என்றால் நீதியை பிரசங்கித்து நீதியாய் வாழ்வது ஆகும். அன்பானவர்களே, வசனம் சொல்லுது பாருங்கள், 2 பேதுரு 2:5, பூர்வ உலகத்தையும் நோவா காலத்து உலகம் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று வாசிக்கிறோம். பாருங்கள், ஆங்கிலத்தில் and spared not the old world but saved Noah the 8th person, a preacher of righteousness. A preacher of righteousness. நீதியின் பிரசங்கி அப்படின்னு படிக்கிறோம். நீதியின் பிரசங்கி. அது என்னங்க நீதியின் பிரசங்கி? நீதி என்றால் என்ன? சரியானதை செய்வது தான் நீதி. அப்போது சரியான வாழ்க்கை வாழ வேண்டும். நீதி என்றால் யார்? இயேசு கிறிஸ்து தான் நீதி. 1 Corinthians 1:30-31 வசனங்கள் படித்து பாருங்கள். நீதி என்றால் என்ன? ஆண்டோடைய கட்டளைகள் தான் நீதி. சங்கீதம் 119 172 வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டோடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்போது நீதியை பிரசங்கித்தல் என்றால் கர்த்தரை குறித்து பிரசங்கித்தல். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. நீதியை பிரசங்கித்தல் என்றால் ஆண்டோடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்லுவது. சரிங்களா? அதாங்க நீதி. அப்போ நோவா தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் குடும்பமாக கீழ்ப்படிந்தான், நீதியை பிரசங்கித்தான், தன் வாழ்க்கையில் சரியானதை செய்தான். ரைச்சியஸ்னஸ் இஸ் ரைட் டூயிங். நீதி என்றால் என்ன? சரியானதை செய்வது, நீதி நியாயமாய் செயல்படுவது. அதாங்க நீதி. நோவா குடும்பம் அப்படி தான் இருந்தது. இந்த 5 காரியங்களை பார்க்கும் பொழுது இவைகள் தான் தேவனோடு சஞ்சரித்தல் என்பது நமக்கு நோவா குடும்பத்தின் வழியாக புலப்படுகிறது. நாம் குடும்பமாக தேவனோடு நடக்கிறோமா? 8வது பாடம், ரட்சிப்பு தனிப்பட்டது. சால்வேஷன் இஸ் இண்டிவிஜுவல். நோவாவின் குடும்பமோ முழுமையாய் ரட்சிக்கப்பட்டனர். ஆக ஒவ்வொருவரும் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தனர் என்பது நிச்சயம். அன்பானவர்களே, இப்போ நோவா மாத்திரம் பக்தியாக இருந்தார், அதனால் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்வதா? அப்படி கிடையாது. நோவா கணவன் பக்தியாக இருந்தால் கணவனுக்கு ரட்சிப்பு, மனைவி பக்தியாக இருந்தால் மனைவிக்கு ரட்சிப்பு. அல்லது ஒரு போதகர், நல்ல போதகர் அல்லது மூப்பர், ஒரு நல்ல மூப்பர் கடவுளுக்கு பயந்தவர் என்றால் அவருக்கு தான் ரட்சிப்பு. அவர் பயபக்தியாக இருக்கான்றக்காக முழு குடும்பத்தையும் ஆண்டு ரட்சிப்பது இல்லை. சால்வேஷன் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் நாட் கலெக்டிவ் என்று சொல்வார்கள். ரட்சிப்பு என்பது தனிப்பட்டது, அல்லது நாம் தனித்தனியாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய நாம் குழுவாக, கூட்டமாக, சபையாக, குடும்பமாக ரட்சிக்கப்படுவது இல்லை. அன்பானதே பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எசேக்கியேல் 14 வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா, தானியேல், யோபு இவர்கள் எல்லாரும்
மிகவும் ஆச்சரியமான பக்திமான்கள், தேவனுக்கு மிகவும் பிரியமாக நடந்த மனிதர்கள். பாருங்களேன், இவங்க எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். இன்னொரு வசனம் தொடர்ந்து பாருங்கள், அதே அதிகாரம் 20ஆம் வசனம். நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், நோவா எவ்வளோ பக்திமானாக இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, அவருடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் அவர் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதே, அவர் மட்டுமா ரட்சிக்கப்பட்டார்? இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்தில் 8 பேருமே நீதிமான்களாக பக்திமான்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த முழு குடும்பத்தை ரட்சித்தார். எனக்கு தெரிந்த ஒரு மூத்த விசுவாசி ஒருவர் இறந்து போனார். நல்ல ஊழியம் செய்வார், ஆனால் அவருக்கு அப்பப்போ சுருக்குன்னு கோவம் வரும். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நல்லா ஊழியம் செய்கிறீங்கய்யா, ஆனால் இப்படி கோவம் வருது, எப்படிங்கய்யா பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்லுவார், ஐயா ஆமாங்கய்யா கோவம் வருது உண்மைதான், ஆனால் என் மனைவி ரொம்ப பக்தியான ஒரு மனைவி, அவங்க பரலோகத்துக்கு போகும்பொழுது அவங்க முந்தானை பிடிச்சிக்கிட்டே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அன்பானவர்களே, மனைவி பக்தியாய் இருக்கிறார் என்பதற்காக தேவன் கணவனையும் கூட பரலோகத்திற்கு அழைத்து செல்வாரோ என்றால் இல்லை. அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுது. அவரவர் நீதியினால் அவரவர் பக்தியினால் அவரவருக்குத்தான் ரட்சிப்பு. அப்போது சால்வேஷன் இஸ் இண்டிவிஜுவல், ரட்சிப்பு தனிப்பட்டது என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நோவா குடும்பம் முழுவதுமே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் ஒவ்வொருவரும் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அப்படியானால் நமக்கு கிடைக்கிற பாடம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு நெருக்கமான உறவில் தொடர்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம். 9வது, ஒரே மனைவி என்னும் கொள்கையில் நோவா குடும்பம் உறுதி காத்தது. பாருங்களேன், ஆதியாகமம் 6:16, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும். நோவாவின் மனைவி பேர் பைபிளில் சொல்லலை, ஆனால் என்ன பேர் என்று வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது நாமால் என்று சொல்கிறார்கள். அப்போ அவருடைய மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் 3 மகன்கள் 3 மருமகள்கள் 8 பேரும் பேழை விட்டு புறப்படுங்கள். அப்போது ஒருவனுக்கு ஒருத்தி, லேவியின் குமாரரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று யாத்திராம 2:1 வாசிக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் வேதாகம கொள்கை. ஆதாமுக்கு ஏவாள், அவ்வளோதான். அன்பானவர்களே, இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் நீங்கள் வேதாகமத்தில் படித்து பாருங்கள், ஜலப்பிரளயத்திற்கு முன்பாகவே பாலிகேமி, பலதார மனம், நிறைய பெண்களை திருமணம் செய்வது பரவலாகிவிட்டது. நீங்கள் ஆதியாகமம் 4:19 படித்தீங்கன்னா, லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு ஜில்லால் என்று பெயர் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியே அந்த பழக்கம் வந்துருச்சு. சிலர் சொல்கிறாங்க, ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள், யாக்கோபுக்கு 4 மனைவிகள். அப்போது நாம் அப்படி செய்யலாமா அப்படின்னா கிடையாது. அந்த காலத்தினுடைய கலாச்சாரம் தங்களை பாதிப்பதற்கு ஆபிரகாம் யாக்கோபு ஆகியோர் இடம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்கு அவன் உத்தம புருஷன், ஒரே மனைவியுடைய புருஷன். ஈசாக்கு ரெபேக்கா, அவ்வளோதான். அன்பானவர்களே, அப்போது நோவா குடும்பம் அந்த ஒரே மனைவி என்ற கொள்கையில் உண்மையாய் இருந்தார். அவருடைய பிள்ளைகளும் உண்மையாக இருந்தார்கள். அதே போல தாங்க சபை என்று எடுத்துக்கொண்டாலும் சத்தியமுள்ள சபை ஒரே சபை தான். சத்தியமுள்ள சபை ஆயிரக்கணக்கான சபையில் இருக்க முடியாது. நவீன கால கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் அதே உறுதி தேவை. ஒரே மனைவி ஒரே கணவன் என்ற உறுதி, ஒரே சத்திய சபை என்ற உறுதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:3-4 வசனங்கள் படிக்கிறோம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள்.
புருஷன் மனைவி எல்லாமே சிங்குலரில் தான் இருக்குது பாருங்கள். மனைவி புருஷன். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஆனால் இன்றைக்கு கதை மாறிவிட்டது. ஒரு கணவன், ஒரு கிறிஸ்தவ கணவன் 2-3 கல்யாணங்கள் பண்ணிக்கொள்கிறார். ஒரு மனைவி கிறிஸ்தவ பெண் என்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 கணவன். அப்படிலாம் இன்றைக்கி காலம் கெட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 3:7 சொல்லுது, அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். திருமணத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனைவி அந்த கணவனோடு நித்தியத்திற்கும் உரியவள், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவள். பைபிள் சொல்லுது, ஓசியா 2ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். நித்திய விவாகம் என்று படிக்கிறோம். நித்திய விவாகம் நித்தியம் வரை நீடிக்கக்கூடியது. ஆகவே இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவியை உடையவனாக இருக்க வேண்டும், ஒரு மனைவியும் ஒரே கணவனை உடையவளாக இருக்க வேண்டும். அந்த திருமண வாக்குறுதிகளில், அந்த பந்தத்தில் உண்மையாக நிலைத்திருக்க வேண்டும். ஒரே கணவன் ஒரே மனைவி, ஒரே தாய் ஒரே தகப்பன். ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும். அதே போல தான் ஒன்றே குலம், ஒருவரே தேவன், ஒரே சபை தான், சத்திய சபை ஒரே சபை தான். அந்த சபை என்ன? இயேசுவை விசுவாசிக்கணும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். அதாங்க உண்மையான திருச்சபை. அதான் வெளிப்படுத்தல் 12:17, வெளிப்படுத்தல் 14:12 போன்ற வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகள் பாருங்கள், கற்பனைகளை விட்டுறாங்க, இயேசுவை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. இயேசுவும் கற்பனைகளும் இரண்டும் சேர்ந்து இருப்பது தான் மெய்யான திருச்சபை. அப்படிப்பட்ட திருச்சபைகளை நீங்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அந்த திருச்சபை கற்பனைகளை, இயேசுவை விசுவாசித்து கற்பனைகளை கடைபிடிக்கும். அதில் ஓய்வு நாளையும் 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையும் வேதாகம ஓய்வு நாளாக ஆசரிக்கும். அதுதான் மெய்யான திருச்சபை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் ஒரே திருச்சபை. ஆண்டவருக்கு உகந்த சத்தியத்தின்படி நடக்கிற சபை அதுதான். ஆகவே ஒரே கணவன் ஒரே மனைவி, ஒரே தாய் ஒரே தகப்பன், அதே போல தான் ஒரே சபை ஒரே தேவன் என்ற கொள்கை நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். 10வது பாடம் கடைசியாக, நாட்கள் ஆனாலும் நாற்றம் அடித்தாலும் பேழைக்குள்ளேயே நோவா குடும்பம் அடங்கி இருந்தது. இதற்கு வசனம் தேவையில்லை, நமக்கு தெரியும். 377 நாட்களும் அந்த குடும்பம் ஒரே பேழைக்குள்ளே இருந்தது. அந்த பேழைக்குள்ளே மிருகங்கள் இருந்தன, பறவைகள் இருந்தன, எல்லாம் அசுத்தம் பண்ணி இருக்கும், நாற்றம் அடித்திருக்கும். 377 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு மேலே நாற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போது தாங்க முடியலையே நாற்றம், அதனால் பேழை விட்டு குதித்து விடுவோம், வெளியே போய் விடுவோம் என்று இந்த 8 பேரில் யாராவது முயற்சித்தார்களா என்றால் கிடையாது. எல்லாரும் உள்ளதாக இருந்தாங்க. அன்பானவர்களே, அந்த பேழைக்குள் அந்த குடும்பம் நிலைத்திருந்தது. அதே போல தான் சத்திய சபை என்னும் பேழையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இந்த சபையில் ஐயோ சிங்கம் புலி கரடிலாம் இருக்குது, பேழைக்குள்ளே இருந்த மாதிரி சபைகள்லையும் இப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள், மிருக குணம் படைத்தவர்கள் இருப்பார்கள். உடனே இந்த சபை வேண்டாம், அந்த அம்மா இருக்கனால நான் வரமாட்டேன், இந்த ஐயா இருக்கனால நான் வரமாட்டேன், இந்த பாஸ்டர் இங்கேருந்து மாறுற வரைக்கும் நான் வரமாட்டேன். அப்படி அவசியம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு நாற்றம் அடித்தாலும் சரி, அந்த பேழைக்குள்ளேயே நோவா குடும்பம் இருந்தது. நம்முடைய குடும்பமும் சபையில் சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும். ஆட்களை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்க வேண்டும். என்ன நேரிட்டாலும் சத்தியத்துக்குள், சத்திய சபைக்குள் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொள்ளுவோம். சபை யாருடைய சபை? அப்போஸ்தலர் 20:28 படிக்கிறோம் பாருங்க. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. ஏன் சபை? ஓ சபை, நான் கட்டின சபை, நீ கட்டின சபை அது கிடையாது. கட்டடம் கட்டுறவன் சபைக்கு சொந்தக்காரன் கிடையாது, சரிங்களா? அந்த சொந்தக்காரனு நான் தான் கட்டினேன்னு சொல்கிறானே, அவனுக்கும் அந்த சபை சொந்தம் கிடையாது.
சபை கிறிஸ்துவனுடையது. ஏனென்றால் தம்முடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். சபை என்பது கட்டடம் அல்ல, சபை என்பது ஜனங்கள், நீங்களும் நானும் தான். ஆகவே ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறாரே அந்த சபையில் நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நிற்க வேண்டும். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை, ஆண்டுடைய நாள், வருகை நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்பானவர்களே. ஆகவே சபை கூடி வருவதை நாம் விட்டுறக்கூடாது. உற்சாகமாய் சபை கூடி வர வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இந்த பாடங்கள் எல்லாம் ஆண்டு நமக்கு நோவா குடும்பத்தின் வழியாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த பாடங்களை எங்களுடைய குடும்பங்களிலும் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் குடும்பமாய் அக்கினி அளவிலிருந்து காக்கப்படவும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கிருபை பெற்ற குடும்பம் என்று நோவா குடும்பத்தை குறித்து நாங்கள் படித்தோம். இந்த பொல்லாத உலகத்தில் எங்களுடைய குடும்பங்களும் கிருபை பெற்ற குடும்பங்களாக, சத்தியத்திலே கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்கும் குடும்பங்களாக, உடைய வருகையிலே உடைய சன்னிதானத்தில் குற்றமற்ற குடும்பங்களாய் காணப்படும் குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தெய்வ ஆவியானவர் தொட்டு உமக்கு பிரியமாய் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.